Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 96 முதல் 99 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 96வது சங்கீதத்தில் 99 சங்கீதம் வரைக்கும் எல்லா சங்கீதங்களுமே ஆராதனைக்குரிய சங்கீதங்கள், தேவனை துதித்து ஆராதிக்கின்றதான சங்கீதங்கள். 96வது சங்கீதத்திலே புது பாட்டை பாடி உன்னத தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே விவரிக்கிறது. கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். ஆம், அந்த உன்னத தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்த அலங்காரம் அவசியமாயிருக்கிறது. நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிற தேவன் பரிசுத்த அலங்காரத்தோடு உன்ன தேவனை துதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் நம்மை அழைக்கிறார். மகிமை உண்டாவது. அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் புலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். மகிமை உண்டாவது. 97வது சங்கீதத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன், அந்த உன்னத தேவன் நாம் ஆராதிக்க வேண்டும். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிரசன்னம், அது ராஜரீக பிரசன்னம். அந்த பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல வருகிறது. மகிமை உண்டாவது. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களுடைய மகிமையை காண்கிறார்கள். அந்த முன்ன தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொருபங்களை அல்ல, ஒரு உருவத்தை அல்ல, ஒரு சிலையை அல்ல, ஆனால் நம்ம உருவமில்லாத ஆவியான அந்த தேவன், கர்த்தர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறபடினாலே அவரை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. சியோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்தியில் களி கூர்ந்தார்கள். ஆம், நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இடத்திற்காக மகிழ்ச்சி அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாமும் கூட இந்த தினத்தில் சுதந்திரிக்க உன்னதரான தேவன் நமக்கு அருள் செய்கிறார். 98வது சங்கீதத்திலே மீண்டுமாய் சங்கீதக்காரர் புது பாட்டை பாடி ஆண்டவரை தொழுது கொள்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவன் தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. மகிமை உண்டாவதாக. ஆம், உன்னத தேவனை ஒரு சமூகத்திலே பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆர்ப்பரிக்கும்படி தொழுது கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். 99வது சங்கீதத்திலும் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம். சீயோனிலே கர்த்தர் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான ஒரு நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆசாரியர் மோசே, ஆரோன் அவர் நாமத்தை கூப்பிடுகையில், சாமுவேலும் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். இது தேவன் நமக்கும் மறு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்க. அவரை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நானும் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உன்னத தேவனை நாம் உயர்த்தி அவருடைய பரிசுத்துக்கு பருவத்துக்கு நேராக நாம் பணிந்து கொள்வோம். தேவனாய் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த ஆராதனை அபிஷேகம் நம்மை நடப்புவதாக. மகிமையின் கர்த்தர் சுமத மகிமையான ஆசீர்வாதங்களால் நம்மை நடப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.